ஒருத்தன் தப்பாக நினச்சிக்காதீங்க மகளிர், ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போகிறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி, ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தீபம் விபூதி இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்றுங்கிறது. நின்னுங்கன்னா 5 படுத்தா 10. மற்றவங்களும் சரி, பெரியார் இயக்கம் எத்தனை இருந்தாலும் எல்லோரும் நாங்கள் ஒரே கொள்கையோடு பெரியாரிஸ்ட் என்ற அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் சொன்னார் பாருங்க. அதுதாங்க பெரியாருக்கு இருக்கிற பெருமை. எங்கே எதில் இருந்தாலும் பெரியாரிஸ்ட், பெரியாரியல், பெரியாரோடு சேர்ந்து வாழ்கிற ஒருவராக இருந்தால் என்றென்றும் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இங்கே கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள்.